நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. வங்கதேசத்தில் தவிக்கும் தமிழக மாணவர்கள் மைக்ரோசாஃப்ட்ல ஏற்பட்டிருக்கிற தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வங்கதேச தலைநகர் டாக்காவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் விமான நிலையத்திலேயே தவித்து வருகிறார்கள். தகவல்கள் கிடைத்திருக்கிறது. வங்கதேசத்தில் தமிழ் மாணவர்கள் தவித்து வருகிறார்கள். மைக்ரோசாஃப்ட்ல அந்த கோளாறு காலையில் 11 மணியிலிருந்து ஏற்பட்டு வரும் நிலையில் விமான போக்குவரத்து துறை மிகப்பெரிய அளவில் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய ஒரு சூழலில் வங்கதேச தலைநகர் டாக்காவில் தமிழக மாணவர்கள் தவித்து வருகிறார்கள். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக மஸ்கட்டிலிருந்து உசைன் இணைந்திருக்கிறார். உசைன், வணக்கம். வணக்கம் சார். வங்கதேசத்துக்கு என்ன காரணத்துக்காக தமிழ் மாணவர்கள் சென்றாங்க? எத்தனை மாணவர்கள் அங்க இருக்கிறாங்க? எவ்வளவு நேரமா தவிச்சு வராங்க? அவங்க அங்க எம்பிபிஎஸ் படிக்க போயிருக்காங்க. எல்லாம் 2 மெடிக்கல் காலேஜ் இருக்கு. ஈஸ்டர்ன் மெடிக்கல் காலேஜ், இன்னொன்று சில்ஹெட் உமன்ஸ் மெடிக்கல் காலேஜ். ரெண்டுமே டாக்கா தலைநகர்ல இருந்து ஒரு 6 மணி நேரம் பை ரோட் டிராவல் பண்ணணும். இப்போ அந்த கலவரம் இதனால காலேஜஸ் எல்லாம் இன்டெஃபினிட்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 2 நாளா தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க, வர்றதுக்கு முடியாம. அப்புறம் நாங்க இங்க இருந்து டிக்கெட் போட்டு அவங்கவுங்க ஃபேமிலியில டிக்கெட் எல்லாம் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு காலையில அவங்க 10 மணிக்கு அந்த சில்ஹெட்டுங்கிற ஊர்ல இருந்து டொமஸ்டிக் ஃபிளைட்ல ஏறி அவங்க 10 மணிக்கு கிளம்பி 12 மணிக்கு டாக்கா ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டாங்க. இன்னைக்கு பங்களாதேஷ் டைம் ஈவினிங் 6 மணிக்கு அங்க சென்னைக்கு ஃபிளைட். அதுல ஏறி அவங்க சென்னைக்கு இந்தியன் டைம் 8 மணிக்கு லேண்ட் ஆக வேண்டியது. இன்னொரு ஃபிளைட் டாக்கால இருந்து கல்கத்தா போய் அங்கிருந்து சென்னை வர வேண்டியது. அவங்களுக்கு மொத்தம் 2 ஃபிளைட்ல 106 ஸ்டூடெண்ட்ஸ் அங்க இப்ப இருக்கிறாங்க. 106 மாணவர்கள் விமான டாக்கா ஏர்போர்ட்ல தவிக்கிறாங்க. ஏர்லைன்ஸ் ஃபிளைட் கேன்சல் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு ஒன்னும் செய்யாம இருக்கிறாங்க. சாப்பாடு தண்ணி இல்லாம அவங்க ஃபிளைட் எப்பன்னு தெரியாம குழந்தைங்க தவிச்சிட்டு இருக்காங்க. இப்ப விமான நிலையத்திலிருந்து மீண்டும் அவங்க கல்லூரிக்கு செல்ல வாய்ப்பு இல்லை, ஏன்னா உணவு கூட இல்லாமல் தவித்து வருவதாக கூறுகிறீர்கள். மாணவர்கள் என்ன சொல்றாங்க உங்ககிட்ட? திரும்பி இந்த டாக்கா ஏர்போர்ட்ல இருந்து திரும்ப காலேஜுக்கு போனோம்னா அங்க கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. வெளியே போக முடியாது அவங்கனால. அவங்க கலவரம் நடக்கிறனால ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்கிறதா சேஃப்டி. உங்க ஏர்லைன்ஸ்காரங்க ஃபிளைட் மாற்று ஏற்பாடு பண்ற வரையும் அவங்களுக்கு சாப்பாடு, தண்ணீர், உணவு, குடிநீர் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்க சாப்பிட்டு உள்ளே இருப்பாங்க. ஏன்னா இந்த பசங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் போயிருக்காங்க. இந்த மாதிரி ஃபிளைட் கேன்சல் ஆனா இன்டர்நேஷனல்ல என்ன பண்ணணும்னு கூட அவங்களுக்கு தெரியாது. மாணவர்கள் தவித்து வருவதாக தெரிவித்திருக்கிறீர்கள். உங்களுடைய தகவல்கள், மாணவர்கள் தவித்து வரக்கூடிய இந்த செய்தியை கண்டிப்பாக தமிழக அயலகத்துறை அதிகாரிகள் கண்டிப்பாக பார்ப்பார்கள். 106 மாணவர்கள் டாக்கா விமான நிலையத்தில் தவித்து வருகிறார்கள். மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சனை காரணமாக விமான சேவை முடங்கி இருக்கிற நிலையில் டாக்காவிலிருந்து 2 விமானங்கள் மூலமாக தமிழக மாணவர்கள் 106 பேர் சென்னைக்கு வருவதாக திட்டம். இன்று காலை 6 மணிக்கு வரவேண்டிய விமான சேவை அந்த காலையில் அந்த சாஃப்ட்வேர் பிரச்சனை காரணமாக நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் டாக்கா விமான நிலையத்திலேயே 106 மாணவர்களும் உணவின்றி தவித்து வருவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு மற்றும் இந்திய அரசின் உதவிகள் விரைவில் கிடைக்கும் என நம்புவோம். தொடர்ச்சியாக கிரவுட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு அமைப்பில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு சிக்கல் உலகம் முழுவதுமேயே கணினி சேவையை மிகப்பெரிய அளவில் முடக்கத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது. உலக அளவில் மொத்தமாக 140 கோடி மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் பயனாளர்கள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மொத்தமாக கணினி பயன்படுத்துகிறவங்களில் 29% பேர் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் பயன்படுத்துகிறாங்க. இந்த விண்டோஸ் பயன்படுத்துகிறவங்க இன்று காலை அப்டேட் செய்யும் பட்சத்தில் அவங்களுக்கு BSOD என கூறப்படுகின்ற ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத் என கூறப்படுகின்ற அந்த நீல நிறத்திலான திரை வரும். அதற்கு பிறகு அவங்க அந்த கணினியை பயன்படுத்த முடியாது. இதுபோல பயன்படுத்த முடியாததன் காரணமாக சர்வதேச அளவில் பல்வேறு துறைகள் முடங்கி இருக்கின்றது. பல்வேறு நாடுகள் அவசர கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான மைக்ரோசாஃப்ட் விரைவாக அனைத்து தொழில்நுட்ப பிரச்சனைகளையும் சரிபடுத்தி வருவதாக கூறியிருக்கிறார்கள். மத்திய அரசின் சார்பாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவும் இந்தியாவில் விமான போக்குவரத்து துறை, வங்கி பரிவர்த்தனை துறை மற்றும் என்னென்ன துறைகள், தகவல் தொழில்நுட்பத்துறை என்னென்ன துறைகள் எல்லாம் பிரச்சனை இருக்கிறது என்பதை ஆய்ந்து வருவதாகவும் இது குறித்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடன் பேசி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்.
விரைவில் மைக்ரோசாஃப்டில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப பிரச்சனை சரி செய்யாவிட்டால் உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவிலான பண மதிப்பு பொருளாதாரம் முடங்கும் நிலை ஏற்படும். மேலும் பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த சேவைகள் பாதிக்கப்படும். குறிப்பாக மருத்துவத்துறை, கல்வித்துறை போன்ற துறைகளில் செய்ய வேண்டிய பணிகள் முடங்கும் அபாயம் ஏற்படும். ஒலிம்பிக்ஸ் போட்டிக்கான இணையம் கூட முடங்கி இருப்பதாக தெரிவித்திருக்கிறாங்க. இத்தகைய ஒரு சூழலில் தான் சைபர் பிரச்சனையின் காரணமாக உலகத்தில் உள்ள தகவல் தொழில்நுட்ப சேவைகள் முடக்கத்தை சந்தித்து வருகிறது. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.